Hi dear students, welcome back to TN English channel. லாஸ்ட்டாக நம்ம சேனலில் ஒரு வீடியோ சீரிஸ் பண்ணியிருந்தோம். 10th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம்ஸ் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் மோஸ்ட் ரிப்பீட்டட்லி ஆஸ்ட் யூனிட் வைஸாக நம்ம போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து வெரி யூஸ்ஃபுல் சார் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கமெண்ட்ஸ்லாம் படிக்கக்குள்ள. தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். இப்போது புதுசாக ஒரு வீடியோ சீரிஸ் இதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நீங்கள் கொடுத்த அந்த மோட்டிவேஷன்னால. ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனலோட வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ சீரிஸ் என்ன அப்படின்னா, வர்ச்சுவல் ரிவிஷன் கிளாஸஸ். இன்னும் பப்ளிக் எக்ஸாமுக்கு ஒரு அரவுண்ட் ஒரு 50 டேஸ் தான் இருக்குது இல்லையா? ஸோ இந்த டைமில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி வந்து நம்ம மார்க்ஸை ஸ்கோர் பண்ண ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சப்போ இந்த மாதிரி ஒரு டெய்லி ஒரு ரிவிஷன் கிளாஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ அந்த வீடியோ சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். டெய்லி ஒரு ½ அன் ஹவரில் நீங்கள் இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி லிமிட்டட் போர்ஷன் எடுத்துக்கிட்டு அதை நான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். இதை நீங்கள் ஒரு ½ அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி லேர்ன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு வந்தோம் அப்படின்னக்குள்ள எக்ஸாம்ஸில் வந்து நீங்கள் போர்டு எக்ஸாம்ஸில் ஃபுல் மார்க்ஸ் இங்கிலீஷில் ஸ்கோர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ சீரிஸ் நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுவீங்க அப்படின்னா எஸ் ஐ வில் ஃபாலோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிவிடுங்க. சரி, இப்போது நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2 மார்க் கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ 2 மார்க்ஸ் எந்தெந்த யூனிட்ல பார்க்க போறோம் அப்படின்னா யூனிட்ஸ் 1 to 3ல இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 2 மார்க்ஸ். சரிங்களா? 5 2 மார்க்ஸ் ஃப்ரம் ஈச் யூனிட் பார்க்க போறோம். ஸோ இதை வந்து குயிக்கா ஸ்டடி பண்ண போறோம். சரிங்களா? இந்த ஒரு ஷார்ட் வீடியோல நம்ம மெமரைஸ் பண்ணிடலாம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் போலாம். ஃபர்ஸ்ட் லெசன் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃபிளைட்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், why did the seagull fail to fly? கண்டிப்பா வந்து எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் கேட்கப்படுற கொஸ்டின் தான் இது. இது நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. ஆன்சர் ரொம்ப சிம்பிள். சரிங்களா? பாருங்க, the seagull was afraid so he failed to fly. இப்போ இந்த கொஸ்டின் தான் பாத்தீங்கன்னா நீங்க இதுல கீவேர்டே பாத்தீங்கன்னா was afraid அப்படின்றதுதான் கீவேர்டு. சரிங்களா? he failed to fly அப்படின்றது கொஸ்டின்லயே இருக்குது. the seagull was so afraid so he failed to fly. இவ்வளவுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, what did the parents do when the seagull failed to fly? ஸோ அந்த seagull பறக்க மாட்டேன்னு அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க? இதுவும் அகைன் வெரி சிம்பிள் ஆன்சர். பாருங்க, they scolded him and threatened him to starve without food. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க படிக்க வேண்டியது scolded him, threatened him. இதுதான் அந்த கீவேர்ட்ஸ். இப்போ ஒரு கொஸ்டினுக்கும் இந்த மாதிரி ஒரு கீவேர்டு, இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸை நீங்க படிச்சுக்கணும். ஏன்னா இதில் தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கீவேர்ட்ஸ்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்றீங்க. அது பண்ணக்கூடாது. சரிங்களா? So இந்த கொஸ்டின் பாருங்க, ரொம்ப சிம்பிள். They scolded him and threatened him to starve without food. அதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், what was the first catch of the seagull's older brother? Another very simple question. So அதுக்கான ஆன்சர் என்னது? His first catch was a herring. எல்லாமே 1 line answers தான். ஸோ இந்த 1 line answers நீங்க கரெக்டா படிச்சதுனாலே உங்களுக்கு 2 மார்க்ஸ் ஈஸியா கொடுத்துருவாங்க. பட் இதுல வந்து முக்கியமானது நீங்க எந்த கிராமட்டிக்கல் எரரும் பண்ணக்கூடாது. சரிங்களா? So fourth question, what did the seagull manage to find in his search for food on his ledge? So he found only dried pieces of fish tail. சரிங்களா? he found only dried pieces of fish tail. இந்த dried pieces of fish tail அப்படின்றது இங்க important. Next question, what made the young seagull go mad? So இதுக்கான ஆன்சர் என்னது? The sight of his mother with food made the seagull go mad. The sight of his mother with food. சரிங்களா? இதை நீங்க இன்னும் கூட ஷார்டன் பண்ணலாம். The sight of the food. சரிங்களா? The sight of the food made the seagull go mad. சரிங்களா? அப்படி எழுதலாம். இல்ல இதுவும் உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்னா இன்னும் சிம்பிளா எழுதணும் அப்படின்னா இந்த sight of the food அப்படின்றத எடுத்துட்டு hunger அது வரைக்கும் எழுதலாம். சரிங்களா? So hunger made the seagull go mad. அப்படியே நீங்க எழுதலாம். சரிங்களா? உங்களுக்கு 2 மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த 5 கொஸ்டின்ஸ் பாருங்க. சீகல் லெசன்ல இந்த 5 கொஸ்டின்ஸை நீங்க ஈஸியா வந்து மெமரைஸ் பண்ணிடலாம். சரிங்களா? இந்த 5மே மோஸ்ட் ரிப்பீட்டட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸ். ஸோ இதை நம்ம படிச்சுக்கணும். இதை படிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் இல்லையா? மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம மெமரைஸ் பண்ணிட்டு ஒரு கொஸ்டினா நீங்க படிச்சு எழுதி பார்த்தா கூட போதும். இந்த கொஸ்டின்ஸ் நீங்க வந்ததுன்னா மிஸ்டேக்கே பண்ண மாட்டீங்க. நெக்ஸ்ட் யூனிட் போலாமா? நெக்ஸ்ட் யூனிட், the night the ghost got in. இதுல பாருங்க,
வேர் வாஸ் த ஆத்தர் வென் ஹி ஹர்ட் த நாய்ஸ்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அவர் எங்க இருந்தாரு அந்த சத்தம் கேட்கக்குள்ள? So the author has just stepped out of the bathtub. சரிங்களா? அப்போ just stepped out of the bathtub இதுதான் வந்து இதுல கீவேர்ட். ஸோ இதை வந்து நீங்க கண்டிப்பா படிச்சுக்கணும். The author has just stepped out of the bathtub இது எதனாலே போதும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின், who were the narrator's neighbors? இந்த நரேட்டரோட நெய்பர்ஸ் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பாருங்க, மிஸ்டர் போர்ட்வெல் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் were the narrator's neighbors. ரொம்பவே சிம்பிள், எல்லாமே ஒன்லைன் ஆன்சர்ஸ். சரியா? இதை நம்ம ஈஸியா மெமரைஸ் பண்ணிடலாம். மிஸ்டர் போர்ட்வெல் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் were the narrator's neighbors. அடுத்த கொஸ்டின், what was the grandfather wearing? ஸோ இதுவும் வந்து ரிப்பீட்டடா கேட்கப்பட்ட கொஸ்டின். The grandfather was wearing a nightgown, a nightcap and a leather jacket. சரிங்களா? What was the grandfather wearing? Grandfather was wearing a nightgown, a nightcap and a leather jacket. அவ்வளவுதான். ஸோ இந்த கொஸ்டினும் ரிப்பீட்டடா கேட்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், what woke up the mother? அம்மா எப்படி ஏஞ்சாங்க? The slamming of the doors woke up the mother. Slamming of the doors. சரிங்களா? அந்த பசங்க வேகமா கதவை சாத்துவாங்க இல்லையா, பயந்துட்டு வந்து, அப்ப அந்த ஓசையில வந்து அவங்க அம்மா ஏஞ்சாங்க. The slamming of the doors அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். Slamming of the doors woke up the mother. Very simple. நெக்ஸ்ட் பாருங்க, who used the zither and how? சரிங்களா? இந்த கொஸ்டின் பாருங்க, யார் யூஸ் பண்ணது? guinea pig used the zither to sleep. இப்ப இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா கேட்கப்பட்டது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த யூனிட்லயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கூட சொல்லலாம். who used the zither and how அப்படின்றது ரிப்பீட்டா கேட்கப்பட்டிருக்கு. guinea pig அப்படின்ற ஒரு வேர்டு தான் நீங்க சேர்க்கணும். guinea pig used the zither to sleep. ஸோ இதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துக்கலாம் படிக்கிறதுக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு 20 மினிட்ஸ்ல வந்து 10 கொஸ்டின்ஸ் ஈஸியா படிச்சிடலாம். சரிங்களா? இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து வர்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் யூனிட் பார்த்துருவோம், எம்பவர்ட் உமன் நேவிகேட்டிங் த வேர்ல்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா வாட் டஸ் INSV ஸ்டாண்ட் ஃபார்? இது கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் உங்க எல்லாருமே, ஏன்னா வந்து அப்ரிவேஷன் இல்லையா. INSV ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இந்தியன் நேவல் ஷிப் வெசல். சரிங்களா? இந்தியன் நேவல் ஷிப் வெசல். ஸோ அதனால நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். when was INSV தாரணி commissioned to Indian Navy service? இந்தியன் நேவி சர்வீஸ்ல எப்ப வந்து இந்த போட்டை வந்து ஒப்படைச்சாங்க? ஸோ INSV தாரணி was commissioned on 18th February 2017. இந்த டேட் ரொம்ப முக்கியம். 18th February 2017. ஸோ இதை மட்டும் தான் நீங்க இந்த கொஸ்டின்ல எக்ஸ்ட்ராவா எழுத வேண்டியது இருக்கு. ஸோ அந்த டேட்டை நம்ம மெமரைஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், who is தாரதாரணி? After whom was the sailboat named? இந்த தாரதாரணினா யாரு? எதனால இந்த போட்டுக்கு வந்து இந்த மாதிரி பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர், the boat was named after தாரதாரணி, the patron deity for sailors. சரிங்களா? இதை வந்து நான் ஆன்சர் வந்து ஒரே லைன்ல உங்களுக்கு அடக்கிட்டேன். சரியா? இது ஆக்சுவலா 2 லைன் வரும். தாரதாரணி is the patron deity for sailors. The boat was named after தாரதாரணி டெம்பிள் இன் ஒடிஷா டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா வரும். அதனால அவ்வளவு லென்த்தான தேவையில்லை, ரொம்ப சிம்பிள். The boat was named after தாரதாரணி, the patron deity for sailors. இது எதனாலே போதும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, where did the crew undergo their basic training? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஈஸியா பார்க்கலாம். They undertook training at the Indian Naval Waterman Ship Training Center in Mumbai. Indian Naval Waterman Ship Training Center மும்பை. இதை வந்து நம்மளால படிக்க முடியாதா? ரொம்ப ஈஸி. சரிங்களா? இந்த கொஸ்டினை படிச்சுட்டா இது வந்து அசால்ட்டா தட்டி தூக்கிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு லாங் வேர் தே ட்ரெயின் டு அண்டர்டேக் திஸ் வாயேஜ்? இந்த வாயேஜுக்கு அவங்க எவ்வளவு நாள் வந்து ட்ரைனிங் எடுத்தாங்க? ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஆன்சர். தே வேர் ட்ரெயின்டு ஃபார் நியர்லி 3 years டு அண்டர்டேக் திஸ் வாயேஜ். சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்னா வந்ததுன்னா சொல்லவே வேணாம். அப்படியே ஜஸ்ட் அப்படியே எழுதிட்டு ஃபுல் மார்க்ஸ் வாங்கிட்டு அசால்ட்டா போயிட்டே இருக்கலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி இந்த 15 கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ரிப்பீட்டட்லி ஆஸ்ட் இந்த 3 யூனிட்ல இருந்து. இந்த 15 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இந்த யூனிட்ஸ்ல இருந்து நம்ம படிக்கணுமா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. இன்னும் சில கொஸ்டின்ஸ் இருக்கு. நாம வந்து டெய்லி வந்து பிரிச்சு படிப்போமே. அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இந்த 3 யூனிட்ல இருக்கிறத அடுத்த வீடியோல நான் கொடுக்குறேன். சரிங்களா? அடுத்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 யூனிட்ல இருந்தா திரும்ப பேலன்ஸ் கொஸ்டின்ஸ் நான் கொடுப்பேன். இன்னைக்கு இது படிச்சா போதும். சரியா? டெய்லி நீங்க பிரிச்சு படிங்க. டெய்லி ஒரு 1/2 hour இங்கிலீஷ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க போதும்.
ஏன்னா ஏற்கனவே நம்ம படிச்சதுதான் ரிவைஸ் தான் பண்ண போறோம். ஸோ அதனால புதுசா படிக்கிறவங்களுக்குமே சரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் தேவைப்படும். இந்த ½ hour அப்படின்றது நீங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 15 minutes ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலாம் ஆகாது. சரிங்களா? நான் டெய்லி வந்து ஒரு ஸ்கெடியூல் மாதிரி போட்டு டெய்லி உங்களுக்கு கொடுக்குறேன். நான் என் கூடயே படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடுவீங்க. சரிங்களா? இப்போ இந்த வீடியோ நம்ம பார்த்தோம் இல்லையா? இதே போல நம்ம சேனல்ல இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்கட் வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஷார்ட்கட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்குமே எக்ஸாம்பிள் வந்து பிக்சர் காம்ப்ரிஹென்ஷன் எப்படி எழுதலாம் அப்படின்றத நாம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதே போல பாத்தீங்கன்னா நோட்டீஸ் ரைட்டிங் எப்படி ஈஸியா வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கும் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதே போல லெட்டர் ரைட்டிங், சரிங்களா? லெட்டர் ரைட்டிங்க்கும் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து வீடியோ வந்து பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஓகேவா? அதே போல கிராமருக்கு வந்து ஒரு வீடியோ சீரிஸ் நம்ம பண்ணோம். ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ், டைரக்ட் இன்டைரக்ட், சரிங்களா? டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச் இதெல்லாம் பண்ணோம். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதிகமான வியூஸ் போன வீடியோஸ். ஸோ அதையும் நீங்க நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்ல இருக்கு, அதையும் பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.